மலை மேலும் கடல் மேலும் மலரின் மேலும் வாழ்கின்ற மூவுருவின் வயங்கும் கோவே, நிலை மேலும் நெறி மேலும் நிறுத்துகின்ற நெடுந்தவத்தோர் நிறை மேலும் நிகழ்த்தும் வேத கலை மேலும் எம்போழ்வார் உளத்தின் மேலும் கண்மேலும் தோள்மேலும் கருத்தின் மேலும் தலை மேலும் உயிர் மேலும் உணர்வின் மேலும் தகும் அன்பின் மேலும் வளர் தாழ் மெய்த்தேவே. பிரம்மா விஷ்ணு ருத்திரன் என்கின்ற 3 உருவுகளில் நீயே விளங்குகின்றாய். தவம் செய்கின்றவர்களுடைய நிலை ஆதார நிலைகளின் மேலும் ஞானம் என்கின்ற நிலையின் மேலும் யோக நெறிகளின் மேலும் நீயே நிற்கின்றாய். வேதங்கள் கூறுகின்ற கலையின் மேலும் நீயே அமர்ந்திருக்கின்றாய். என் போன்ற பக்தர்களின் உள்ளங்களிலும் கண்களிலும் தோள்களிலும் எங்களுடைய கருத்துக்களிலும் எங்களுடைய தலைமேலும் எங்களுடைய பிராண சக்தியின் மேலும் ஆன்ம உணர்வின் மேலும் நிலையான அன்பின் மேலும் நீயே உன்னுடைய திருவடிகளை வைத்து வாழ்த்துகின்றாய் என்று இங்கே இறைவனை வள்ளல் பெருமான் வழிபடுகின்றார். மலை என்றால் கைலை மலை, கைலை மலையில் இருக்கின்ற ருத்திரன். கடல் என்றால் பார்க்கடல், அங்கே இருக்கின்ற திருமால். மலர் என்றால் செந்தாமரை மலரின் மேல் வீற்றிருக்கின்ற மலரோன் என்று அழைக்கப்படுகின்ற பிரம்மன். சுவாதிஷ்டானம் என்று சொல்லப்படுகின்ற 2வது ஆதாரத்தில் பிரம்மன் செந்தாமரை மலரின் மேல் வீற்றிருப்பதாக ஐதீகம். இந்த 3 உருவங்களில் படைத்தல், காத்தல், அழித்தல் என்கின்ற 3 தொழில்களை செய்தாலும் இவர்களுக்கு உள்ளிருந்து இயற்றுபவன் இறைவனே என்பதை இங்கே வள்ளல் பெருமான் கோவே என்று சொல்லுகின்றார். கோவே என்றால் தலைவன். இந்த 3 பேரும் பதத்தலைவர்கள். ஆனால் இறைவன் எல்லா பதங்களும் கடந்த முழுமுதற் பொருள். நிலை மேலும் நெறி மேலும் நிறுத்துகின்ற நெடுந்தவத்தோர் நிறை மேல் அப்படின்னு சொல்லுகின்றார். ஆக தவம் செய்கின்றவர்கள் நிலை மேலும் என்றால் 6 ஆதாரங்களிலும் அதை கடந்து 7வது ஆதாரமாகிய சகஸ்ரதரத்திலும் அதை கடந்து 6 மேலார ஆதாரங்களிலும் அவர்கள் யோகம் செய்கின்றார்கள், தவம் செய்கின்றார்கள். நெறி என்றால் எந்த வழியில் செய்கின்றார்களோ அந்த சாதனைகளை குறிக்கும். ஏராளமான சாதனை வழிகள் உண்டு. ஒவ்வொரு சாதனை வழியும் ஒரு யோகமாக கருதப்படும். யோகம் என்பதை தமிழிலே நெறி, வழி என்று சொல்வார்கள். ஆக எந்த நெறியில் சென்றாலும் அந்த நெறியில் வழுவாது கடைசி வரை திறமாக உரமாக செல்வதற்கு பெயர் நிறை. நிறை என்றால் முழுமையானது, சந்தேகமில்லாதது, அப்பழுக்கில்லாதது, குறைவுபடாதது, இடையில் தொக்கி நிற்காதது என்று பொருள். ஆக யார் ஒருவருக்கு உரம் இருக்கின்றதோ, கடைசி வரை நான் சென்று சேர்வேன் என்கின்ற அந்த ஸ்ரத்தை இருக்கின்றதோ, அந்த ஸ்ரத்தைக்கு பேர்தான் நிறை. அவர்களுடைய மனதில் மட்டும்தான் இறைவன் இருப்பான் என்று இங்கே வள்ளல் பெருமான் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். நிகழ்த்தும் வேத கலை. நிகழ்த்தும் வேதக்கலை என்று ஏன் சொல்லுகின்றார் என்றால், வேதக்கலையை பாராயணம் செய்கின்றார்கள் என்று ஒரு பொருள். 2வது பொருள், கலை என்றால் சுவாசம். இந்த சுவாசத்தில் கடைசி சுவாசம் என்பது இறைவனுடைய சுவாசம், அமுதகலை. அதற்கு பெயர் வேதக்கலை. அந்த அமுதக்கலையிலிருந்து பிறப்பதனால்தான் அந்த குறிப்பிட்ட நூலுக்கு, முதல் நூலுக்கு வேதம் என்று பெயர். சாதாரண மனிதர்களுடைய கலையாகிய சுவாசத்தில் இருந்து பிறப்பது சாதாரண நூல்கள், தேய்ந்து மறைந்து போகின்ற நூல்கள். ஆனால் வேதம் என்பது நிரந்தரமாக எப்பொழுதும் நிற்பது. அதற்கு காரணம் என்னவென்றால், அது பிறப்பது இறைவனுடைய கலை, இறைவனுடைய சுவாசத்திலிருந்து பிறப்பதனால் வேத கலை என்று அது தனியே சொல்லப்படுகின்றது. எம்போல்வார் உளம். இங்கே மேலே தவசிகளை சொன்னார், யோகிகளை சொன்னார், 3 தெய்வங்களை சொன்னார், கடைசியாக வேத பாராயணம் செய்கின்ற வேதியர்களை சொன்னார். இங்கே தன்னை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்கின்றார்? தன்னை ஓர் அடியவராக. எம்போல்வார் உளத்தின் மேலும் என்றால் இங்கே எம்போல்வார் என்று தன்னை ஓர் அடியவராக, ஒரு பக்தனாக வள்ளல் பெருமான் இங்கே கூறிக்கொள்கின்றார். எம்போல்வார் உளத்தின் மேலும் என்று மட்டும் சொல்லவில்லை. அவர் செய்கின்ற சாதனைகளை எப்படி சொல்கின்றார் என்றால், உள்ளத்தில் அன்பு. அடுத்தது கண்மேலும். கண் என்றால் ஞான சற்று பயிற்சி என்று சொல்வார்கள். திருவடி தீட்சை, திருவடி ஞானம் என்று சொல்வார்கள். கண்களின் வழியாக உள்ளே இறைவனை
காண்பது, இதனை திருவடி ஞானம் என்று சொல்வார்கள். வாசியோகத்தினுடைய கடைசி பயிற்சி இது. வாசியோகத்தினுடைய ஆரம்ப பயிற்சியிலே சுவாசம், காற்று இவற்றை கொண்டு செய்கின்ற பயிற்சி. அதே உள்ளே பார்த்தால் கண்கள், மனம் வகையான வாசியது கண்ணும் மனமும் என்று ஒரு சித்தர் சொல்வார். ஆக கண் என்பது இறைவனுடைய திருவடிகளாகவே கருதப்படும். இறைவனுக்கு திருவடிகள் 2 மட்டுமல்ல, 3வது திருவடி நெற்றியில் இருக்கின்றது. ஆக கண் என்று ஒற்றைப்படையில் சொன்னாலே அதனுடைய குறிப்பு பொருள் என்ன? நெற்றிக்கண்ணை குறிக்கும். ஆக அடியவர்களுடைய நெற்றிக்கண்ணில் இருக்கின்றார். அடுத்தது தோல் மேலும். தோல் மேலும் என்று ஏன் சொல்லுகின்றார்கள் என்றால், தோளுக்கு மேல்தான் சன்மார்க்கத்தில் யோகம். தோளுக்கு கீழே பிண்டம், தோளுக்கு மேலே அண்டம். வைணவ மதத்திலே ஒரு சம்பிரதாயம் உண்டு. என்ன அந்த சம்பிரதாயம் என்றால், ஒருவரை வைணவராக ஆக்குவதற்கு என்ன செய்வார்கள் என்றால், சங்கு சக்கரம் என்கின்ற முத்திரைகளை குத்தி, இவன் ஸ்ரீ வைஷ்ணவன், இவனுக்கு எந்த ஜாதி அடையாளமும் கிடையாது, இவன் இறைவனுடைய அடியவன் என்று உலகுக்கு உணர்த்துவதற்காக சங்கு சக்கர அடையாளங்களை தோளின் மேல் சுமத்துவார்கள். அதேபோல் சைவத்திலே என்ன செய்வார்கள் என்றால், தோள்களிலே விபூதி பட்டையை தரிப்பார்கள். இந்த 2 சின்னங்களும் எங்கே நமக்கு காட்டப்படுகின்றன என்றால் தோள்களில். தோள் என்பது வீரத்துக்கு அடையாளம். அதேபோல் இறைவனை காண்கின்ற பயிற்சியில் யார் ஊட்டமுடையவர்களாக இருக்கின்றார்களோ, வீரர்களாக, பக்தியில் வீரர்களாக இருக்கின்றார்களோ, இறைவனுக்காக தன் உயிரையும் கொடுக்க யார் தயாராக இருக்கின்றார்களோ, அந்த பக்தியின் சின்னமாக, அடையாளமாக தோள்களில் அவர்கள் இந்த ஞான சின்னங்களை, பக்தி சின்னங்களை அணிகிறார்கள். கருத்தின் மேலும். கருத்து என்றால் மிக முக்கியமானது. கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதீர். வள்ளல் பெருமான் ஒரு பாடலிலே அழகாக சொல்வார், கட்டோடே கணத்தோடே காண்கின்றோம் என்பீர், கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதீர். ஒரு சிவன் கோயிலுக்கு செல்கின்றீர்கள். அங்கே சென்று என்ன பார்க்கின்றீர்கள்? கொட்டோடே முழக்கோடே கோலம் காண்கின்றீர். இன்றைக்கு இன்னாருடைய தவுள், இன்னாருடைய நாதஸ்வரம் என்று அந்த இசையை புகழ்ந்து பேசுகின்றீர்கள். உள்ளே சென்று என்ன காண்கின்றீர்கள்? இன்றைக்கு முத்து அங்கி, இன்றைக்கு வைரச்சேவை, இன்றைக்கு தங்க ஆபரணங்களால் இறைவனுக்கும் தாயாருக்கும் அலங்காரம் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த வேடிக்கைகளை பார்த்துவிட்டு வருகின்றீர்களே ஒழிய, கண்ணோடே கருத்தோடே எதை காண வேண்டும்? புறத்தில் இருக்கின்ற அடையாளங்களை, பட்டாடைகளையும் நவரத்தனங்களையும் பார்ப்பதல்ல, அலங்காரங்களை பார்ப்பதல்ல. கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதீர். இறைவன் ஒரு கருத்து, இறைவன் ஃபண்ட் ஆஃப் நாலேஜ், ஒரு குறிப்பிட்ட ஞான தொகுதியவன். அந்த கருத்தை நீங்கள் அறிந்தால் நீங்கள் மோட்சம் என்கின்ற முக்தியை அடையலாம், அதை கடந்து சித்தியை அடையலாம், அதை கடந்து இறைவனாகவே ஆகலாம். ஆக அந்த கருத்து என்ன, அந்த ஞானம் என்ன என்பதை நீங்கள் காணவில்லையே, எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே என்று நம்மை கண்டு பரிதாபப்படுகின்றார். என்ன அந்த துணை, என்ன அந்த கருத்து என்றால், கடைசி வரியிலே வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார், சிவலிங்கம் என்று நீங்கள் காண்பது அது ஒரு கருத்து, அது ஒரு ஞானப்பெட்டகம், ஞானத்தின் தொகுப்பு, அறிவின் தொகுப்பு. என்ன அந்த தொகுப்பு என்றால், 8ஓடே 2ஐயும் சேர்த்து என்னவும் அறியீர். 8 என்றால் அகரம். தமிழ் மரபிலே எழுத்துக்களும் எண்களும் ஒன்றாகவே ஒரே உருவத்தில் காட்டப்பட்டிருக்கின்றது, வரிவடித்தில் காட்டப்பட்டிருக்கின்றது. தனியாக எண் 8 என்கின்ற எண் இல்லை. ஆக அகரம் என்பதுதான் ஆதியிலே எழுத்தாகவும் இருந்தது, 8 என்கின்ற எண்ணாகவும் இருந்தது, 2 என்கின்ற உகரமாகவும் இருந்தது. ஆக அகரம் உகரம் இந்த 2ஐயும் கூட்டினால், 8ஐயும் 2ஐயும் கூட்டினால் 10 ஆகின்றது. ஆக 10 என்கின்ற எண்ணின் இரகசியத்தை யார் தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்களே பத்தர்கள். தேவார திருவாசகங்கள் நீங்கள் பார்க்கலாம், பக்தி என்ற சொல் பெரும்பாலும் பயன்பட்டிருக்காது. பத்தி என்கின்ற சொல் தான் எடுத்தாளப்பட்டிருக்கும். ஏன் பத்தி என்ற சொல் எழுத்தாளப்பட்டிருக்கின்றது என்றால், அதில் வடமொழியில் இருக்கின்ற பக்தி என்கின்ற இமோஷனல் ஃபேக்டர், அந்த உணர்ச்சியும் உண்டு, அதை கடந்து சித்தர்களினுடைய ஞானமும் உண்டு. 8ம் 2ம் கூட்டினால் 10, அகரமும் உகரமும் கூட்டினால் என்ன வரும்? புதிதாக ஒரு படைப்பு தோன்றும். அதனை மகரம் மகரமை என்கின்ற இம் என்ற எழுத்தால் அதனை சித்தர்கள் குறித்தார்கள். ஆக லிங்கத்தை பார்க்கின்ற பொழுது நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? சைவ சித்தாந்த சாத்திரங்களில் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது, இலிங்கம் என்பது 8 2, இலிங்கம் என்பது
8:2 சைவ சித்தாந்த சாத்திரங்களை வாசித்தவர்களுக்கு தெரியும். ஆக இறைவன் நகரமாக இருக்கின்றான், நான் மனித ஆன்மா உகரமாக இருக்கின்றேன். நான் என்றைக்கு போய் இந்த 8உடன் கலந்து ஜீவ பரமாத்மா ஐக்கியமாக, ஜீவ சிவ ஐக்கியமாக நான் ஆவது என்கின்ற நோக்கத்துடன் அந்த லிங்கத்தை பார்த்து வழிபட வேண்டும். இதுதான் அந்த குறிப்பு. அவ்வாறு வழிபட்டால் என்ன ஆகும் என்றால், நம்முடைய ஆத்மா என்கின்ற உயிரானது லிங்கமாக இருக்கின்றது. அந்த ஆத்ம லிங்கமும் 2 பொருள்களால் ஆனது. ஏற்கனவே அங்கே ஆத்மா என்கின்ற உயிரும் உண்டு, அந்த ஆத்மாவுக்குள்ளே இறைவன் என்கின்ற அகரமும் உண்டு. யார் இந்த உள்ளே இருக்கின்ற உயிருக்கு உள்ளே இருக்கின்ற அகர உகரங்களை ஒன்றாக கூட்டுகின்றார்களோ அவர்கள் நேரடியாக முத்தி நிலைக்கு போய்விடுகின்றார்கள். அந்த 2ஐயும் கூட்டுவதுதான் பக்தி. புறச்சின்னங்களான விபூதி தரித்தல், ருத்ராட்ச கொட்டை அணிவித்தல், இவையெல்லாம் ஓரளவுக்கு பயன்படும், உங்களை அந்த நெறிக்கு உள்ளே போவதற்கு பயன்படுமே ஒழிய, உண்மையான பக்தி என்பது என்ன என்றால், நம்முடைய உயிரில் இருக்கின்ற ஆத்மாவில் இருக்கின்ற அகர உகரங்களை நாம் இணைக்க வேண்டும். முன்பே நான் சொன்னதைப் போல், அளவினில் அளக்கின் அளக்கலாகா அருட்பெருஞ்சோதி. அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? உளவினில் அறிந்தால் ஒழிய அளவினில் அளக்கின் அளக்கலாகா அருட்பெருஞ்சோதி என்ற அகவலிலே தெளிவாக சொல்வார் வள்ளல் பெருமான். ஆக உளவு, அந்த உளவின் வழியாக நாம் அறிந்தால்தான் இறைவனை அறிய முடியும். இறைவன் பிரம்மாண்டங்களை வகுத்து அவற்றுக்கு அப்பால் இருக்கின்றான். ஆக அந்த உளவு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உளவு என்பதற்கு என்ன பொருள்? உள் அகர உகரம், உள் கூட்டல் அகரம் கூட்டல் உகரம். ஆக உள் என்கின்ற உயிரிலே, ஆத்மாவிலே 2 நிலைகள் உள்ளன. ஒன்று ஜீவனாக இருக்கின்றது, ஒன்று ஆத்மாவாக இருக்கின்றது. அந்த ஆத்மா என்பது இறைவனுடைய ஒரு பிரதிநிதித்துவம். ஆத்மாதான் இறைநிலை. ஆக இந்த ஜீவனையும் ஆத்மாவையும் நாம் ஒன்றுபடுத்த வேண்டும். 8ஐயும் 2ஐயும் உள்ளே இருக்கின்ற ஆத்மலிங்கத்தில் இருக்கின்ற 8ஐயும் 2ஐயும் யார் ஒருவர் ஒன்றாக்கி 10ஆக ஆக்கிக் கொள்கின்றார்களோ அவர்கள் இறைவனை விட்டு என்றும் பிரியவே மாட்டார்கள். இப்பொழுது 2ஆகவும் 8ஆகவும் உகரமாகவும் அகரமாகவும் நம்முடைய உயிர் ஜீவனாகவும் ஆத்மாவாகவும் 2 பறவைகள் இந்த மரத்தில் இருக்கின்றன என்று உபநிடதங்கள் சொல்வதைப் போல் 2 உயிர்களாக நாம் இருக்கின்றோம். அதனை வள்ளல் பெருமான் எப்படி சொல்வார்? சாமானிய ஜீவன், விசேஷ ஜீவன். விசேஷ ஜீவன் என்பது நமக்கு மல வாசனைக்குட்பட்ட ஜீவனாக இருக்கின்றது. சாதாரண ஜீவன், சாமானிய ஜீவன் என்பது எல்லோருக்கும் பொது. விசேஷ ஜீவன் என்பது ஆணவம், கன்மம், மாயை என்கின்ற 3 திரைகளால் மூடப்பட்டிருக்கின்ற தனித்த உயிரை குறிக்கும். வேத கலையை பற்றி இங்கே விளக்கம் சொல்ல வருகின்ற பொழுது வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார் என்றால், ஒரு நாள் மாலையே யோகக்கலையை எனக்கு பயிற்றுவித்தாய், மறுநாள் காலையே அந்த யோகப் பயனை கொடுத்தாய் என்று சொல்லிவிட்டு தெரிவித்தாய் வேத கலை முழுவதுமே என்கின்றார். வேத கலை என்பது 20 ஆண்டுகள் பாராயணம் செய்து சதுர்வேதங்களான ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்கின்ற 4 வேதங்களையும் ஒருவர் கற்றுக்கொள்வதற்கு 20 வருடம் ஆகும். அதையும் என்ன செய்வார்கள் என்றால், யஜுர்வேதத்தையே கிருஷ்ண யஜுர்வேதம், சுக்ல யஜுர்வேதம் என்று 2ஆக பிரித்து ஒரு சாராருக்கு ஒரு பகுதியை மட்டும்தான் கற்றுக் கொடுப்பார்கள். அதில் 6 அங்கங்கள் உண்டு. இந்த 6 அங்கங்களையும் தெரிந்து கொண்டு வேத பாராயணம் செய்து அதனுடைய அர்த்தத்தை தெரிந்து கொள்வதற்கு 20 ஆண்டுகள் ஆகும் என்று சொல்வார்கள். ஆனால் வள்ளல் பெருமான் இங்கே என்ன சொல்கின்றார்? ஒரு இரவிலேயே இறைவன் அவருக்கு வேத கலை முழுவதும், சதுர்வேதங்களில் இருக்கின்ற எல்லா உண்மைகளையும் புலப்படுத்தி விட்டான் என்கின்றார். இதற்கு என்ன வழி என்றால், சொற்களின் வழியாக ஒவ்வொரு சொல்லாக, வேதத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லாக கற்றுக்கொண்டு அதனுடைய சந்தம், மற்ற இலக்கணங்கள், அந்த சொல் எப்படி பிறந்தது என்கின்ற எட்டிமாலஜி என்று சொல்கின்றோமே, சொற்பிறப்பியல், இவற்றையெல்லாம் 6 வழிகளில் 6 அங்கங்களின் வழியாக தெரிந்து கொண்டு செல்வதற்கு 20 ஆண்டுகள் போதாது. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற வேத கலை என்பது அது ஒரு விதமான அமுதக்கலை, அமுத சுவாசம். அது இறைவனுடைய சுவாசம். அந்த இறைவனுடைய சுவாசத்திலிருந்து உற்பத்தியாவது தான் ரெவலேஷன் அல்லது ரிவீல்டு ஸ்கிரிப்சர் என்று மேல்நாட்டில் அவர்கள் சொல்லுகின்ற அந்த வேதக்கலை. அந்த வேத அறிவு என்பது 2 விதமாக இருக்கின்றது.
உங்களுடைய சுவாசத்திற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய அறிவு நிலை மாறும். மண்மனம் எங்கு உண்டோ வாசி அங்கு உண்டு, வாசி எங்கு உண்டோ மண்மனம் அங்கு உண்டு என்பது சித்தர்களினுடைய பழமொழி. ஆக உங்களுடைய வாசியின் தரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய அறிவின் தரம் இருக்கும். வேத கலை என்பது வேத சுவாசம் இறைவனுடைய சுவாசமாகவும் இருக்கின்றது, இறைவனுடைய அறிவாகவும் இருக்கின்றது. ஆக இறைவனுடைய சுவாசம்தான் இறைவனுடைய திருவடி. அந்த இறைவனுடைய திருவடிகளை நீங்கள் பற்றி கொள்ளுகின்ற பொழுது இறைவனுடைய சுவாசமாக மாறிப்போகின்றீர்கள். இறைவனுடைய அறிவாகிய வேதம் உங்களுடைய அறிவாக மாறிப்போகின்றது. அப்பொழுது நீங்கள் சொல்லலாம், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை என்று சொல்லலாம். மற்றவர்கள் சொல்ல முடியுமா? இறைவனுடைய சுவாசத்தை தன்னுடைய அகச்சுவாசமாக வேகாக்கால் என்று சொல்வார். அந்த வேகாக்காலாக யாருடைய சுவாசம் மாறிப்போகின்றதோ தலையில் பரியாக அது பரிவட்டமாக சுற்றி கொண்டிருக்கும். சாதாரணமாக ஒரு பெரியவருக்கு தலையில் பரிவட்டம் கட்டுகின்றது என்கின்ற ஒரு சம்பிரதாயம் உண்டு. அந்த சடங்குக்கு உண்மையான பொருள் என்னவென்றால், இவர் நாசியின் வழியாக மூக்கின் வழியாக சுவாசிக்கவில்லை, இவருடைய தலைக்கு உள்ளேயே அந்த அமுதகலை என்கின்ற வேகாக்கால் இறைவனுடைய சுவாசம் சுற்றி கொண்டிருக்கின்றது என்பதற்கு அடையாளமாகத்தான் அவருடைய தலையில் பரிவட்டம் கட்டுவது. பரி என்றால் இறைவனுடைய சுவாசம், வட்டம் அது உள்ளே சுழன்று கொண்டிருக்கின்றது என்று பொருள். ஆனால் பரிவட்டம் யாருக்கு ஏற்படுகின்றதோ அவர்கள் ஞானிகள். அவர்களுக்கு அவர்கள் சொல்வதெல்லாம் வேதமாக வரும். அவர்கள் என்ன சொல்லுகின்றார்களோ எல்லாம் வேதமாக வரும். வேதத்தை வள்ளல் பெருமான் 2 விதமாக சொல்வார். தோன்றிய வேதாகமம், அது 4 வேதங்களாக வியாச பகவானால் தொகுத்தளிக்கப்பட்டது. ஊன்றிய வேதாகமம் எங்கே ஊன்றப்பட்டு இருக்கின்றது? இறைவனுடைய தலையிலும் இறைவனுடைய உடலிலும் இறைவனுடைய திருவடியிலும் ஊன்றப்பட்டிருக்கின்றது. அந்த இறைவனுடைய திருவடி நம்முடைய அறிவில் ஊன்றப்படுகின்ற பொழுது நம்முடைய அறிவே இறைவனுடைய அறிவாக மாறுகின்றது. அந்த இறைவனுடைய அறிவு என்பதுதான் வேதம். அப்படிப்பட்ட அடியவர்கள் சொல்வதெல்லாம் வேதமாகின்றது. அதனால்தான் அறிவியலால் சிவனேயானவர் மாணிக்கவாசகர் என்று சொல்வார்கள். அந்த மாணிக்கவாசகர் சொன்ன சொல் என்னாயிற்று? திருவாசகம் என்கின்ற வேத நூலாக மாறிப்போனது. மாமறை, தமிழ் மாமறை, அண்டப்பெருமறை என்றெல்லாம் திருவாசகத்தை வள்ளல் பெருமானவர்கள் ஆளுடைய அடிகள் அருள் மாலையில் சொல்கின்றார் என்றால் அதற்கு காரணம் மாணிக்கவாசகருடைய சுவாசம் வேதகலையாக மாறிவிட்டது, இறைவனுடைய சுவாசமாக மாறிவிட்டது. மாணிக்கவாசகருடைய அறிவு இறைவனுடைய அறிவாக மாறிவிட்டது. வள்ளல் பெருமானுடைய அறிவு இறைவனுடைய அறிவாக மாறிப்போனது. மாணிக்கவாசகன் திருவாசகத்தை சொன்னான், வள்ளல் பெருமான் அருட்பாவை கொடுத்தார். இது வேத கலையிலிருந்து பிறந்த ஒரு வாசகம், ஒரு நூல். இது வேத நூல். ஆக வேத கலை என்பதை நாம் சரியான யோக அர்த்தத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எம்போல்வார் உளத்தின் மேலும் கண் மேலும், இங்கே கண் என்று சொல்லப்படுவது திருவடி தீட்சை என்றும் திருவடி ஞானம் என்றும், கண்களினால் பயிற்சி செய்து உள்ளே இருக்கின்ற இறைவனை அவனுடைய திருக்கூத்தை நாம் காண வேண்டும் என்பதுதான் இங்கே குறிப்பாக சொல்லப்படுகின்றது. கண்கள்தான் இறைவனுடைய திருவடிகள் என்றே ஒரு தனியான ஒரு கொள்கை இருக்கின்றது, தனியான ஒரு யோகம் இருக்கின்றது. அதனை திருவடி ஞானம் என்று சொல்வார்கள். திருவாசகத்திற்கு ஒரு தனி யோக உரையே இருக்கின்றது. அற்புதமான அந்த உரையை எழுதியவர் சுந்தரமாணிக்க யோகீஸ்வரர் என்கின்ற ஒரு யோகி. அவர் சொல்லிக் கொடுத்த யோகமே இந்த கண் பயிற்சி தான். ஆக கண்களின் வழியாகத்தான் இறைவனை நாம் காண முடியும் என்பது வள்ளலாருக்கும் உடன்பட்டதுதான். ஆனால் அதுவே முழுமையான யோகம் என்று போகக்கூடாது. நாசியின் வழியாக சுவாசத்தை புருவ மத்திக்கு ஏற்றுவது, புருவ மத்தியிலே கவனத்தை வைப்பது. வள்ளல் பெருமான் சொல்வார், எப்பொழுதும் சிற்சபையின் கண்ணே கவனம் வைக்க, அதற்கு முதலில் புருவ மத்தியில் கவனம் வைக்க. அந்த கவனமும் கண்களை புருவ மத்தியில் வைப்பதும் தானாகவே சுவாசத்தை உங்களுடைய புருவ மத்தியில் ஒடுங்கச் செய்யும். இதுதான் ரகசியம். ஆக இந்த 2 பயிற்சிகளையும் தெரிந்து கொள்வதில் தவறில்லை. ஆனால் அந்த கண்களை கொண்டு செய்கின்ற பயிற்சியை எல்லாவற்றையும் தந்துவிடும் என்று நாம் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் எவ்வித தந்திரத்திலாவது நெற்றிக்கண்ணை திறந்து கொள்க. நெற்றிக்கண்ணை திறந்து கொண்டால் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக உங்களுக்கு தெரியும் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். கண் இணை என்று வருகின்ற பொழுது ஊனக்கண்களை குறிக்கும், 2 கண்களை குறிக்கும்.
தனியாக ஒருமையில் கண் என்று வந்தால் அது நெற்றிக்கண்ணை குறிக்கும். இங்கே நெற்றிக்கண்ணைத்தான், கண்மேலும் என்றால் உருவ மத்தியில் இருக்கின்ற நெற்றிக்கண்ணைத்தான் குறிக்கும். அந்த நெற்றிக்கண்ணில்தான் இறைவனுடைய திருவடிகள் பதிந்திருக்கின்றது. ஆக கண்மேலும் தோள் மேலும் சங்கு சக்கரங்கள், விபூதி பட்டைகள் இவற்றையெல்லாம் வெளிச்சின்னங்களாக அணிவதற்கு காரணம் அவர்கள் பக்தியில் வீரர்களாக இருப்பதை குறிப்பதற்கு என்று சொன்னோம். அதற்கு பிறகு கருத்து, இறைவன் கருத்தாக இருக்கின்றான் என்று ஒரு விளக்கத்தை பார்த்தோம். தலைமேலும், எப்பொழுது என்னுடைய தலைமேல் என்னுடைய சென்னியின் மேல் உன்னுடைய திருவடிகள் வந்து பதியும் என்பதுதான் எல்லா பக்தர்களினுடைய ஒரே வேண்டுகோளாக, பிரார்த்தனையாக இருந்திருக்கின்றது. நாதம் என்பது 36வது தத்துவம். அந்த 36வது தத்துவத்தை கடந்தது நாதாந்தம். அந்த நாதாந்த வெளி நம்முடைய சிரசுக்கு மேலே இருக்கின்றது. அந்த சிரசுக்கு மேலே இருக்கின்ற நாதாந்த வெளியில்தான் இறைவனுடைய திருநடனம் எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கின்றது. யார் ஒருவர் பூஜையிலோ அல்லது தியானத்திலோ இறைவனை குறித்து சிந்தித்து அந்த 36 தத்துவங்களை கடந்து நாதாந்த வெளியிலே இறைவனுடைய திருநடனத்தை கண்ணாரக் கண்டு அவனுடைய சிலம்பொலியை கேட்கின்றார்களோ அவர்களே உண்மையான ஞானிகள். சேரமான் பெருமாள் இறையன் நயனார் என்கின்ற ஒரு அடியவர் இருந்தார். ஒவ்வொரு நாளும் பூஜையில் அவர் இறைவனுடைய சிலம்பு ஒளியை கேட்டுவிட்டு, அதாவது அவருடைய உணர்வு நாதாந்த வெளி வரை சென்று இறைவனுடைய ஒளியை, சிலம்பொலியை, நடனமிடுகின்ற சிலம்பொலியை கேட்டுவிட்டு திரும்பும் என்று நமக்கு சேக்கிழார் காட்டுகின்றார். ஆக தலைமேலும் என்றால் தலைக்கு மேலே 6 ஆதாரங்கள் இருப்பதாக சொல்வார்கள். தலைக்கு மேல்தான் பொற்சபை என்று கூட ஒரு கருத்து உண்டு. அது அவர்களுடைய அனுபவத்திற்கு உட்பட்டது. மேலே என்பது தலைக்கு உள்ளே என்று பொருள்படும். அந்த இடத்தில் மேல் என்பதும் உள் என்பதும் வேறு பரிமாணங்களை குறிக்கும். இந்த முப்பரிமாணம் அல்ல, இந்த முப்பரிமாணத்தை கடந்த, காலத்தை கடந்த வெளிகளில் உள்வெளி என்று வள்ளல் பெருமான் சொல்வார். அந்த உள்வெளிகளை குறிக்கும். அதனை மேலே என்று உயரமாக சொல்லலாம், உள்ளே என்று ஆழமாக சொல்லலாம். இவையெல்லாம் சொல் விளையாட்டு. இது அனுபவத்திற்கு வந்தாலொழிய இது புரியாது. அடுத்ததாக உயிர் மேலும் என்றார். உயிரை நம்முடைய அடியவர்கள், தமிழ் ஞானிகள் எல்லாம் மலராக நினைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே சொன்னோம், மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே என்று இறைவனை திருவாசகத்தை எழுதிய மணிவாசகர் நமக்கு அடையாளம் காட்டுகின்றார். ஜீவன் என்பது மாசுள்ள ஜோதியுள்ள மலராக இருக்கின்றது. அந்த மாசு நீங்கிய பொழுது ஆத்மா மாசற்ற ஜோதி மலர்ந்த மலராக இருக்கின்றது. அந்த ஒளிமலருக்குள் இன்னொரு ஒளிமலராக இறைவன் இருக்கின்றான். இறைவனுடைய திருவடிகள் மலர்பாதங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். ஆக இந்த மாசற்ற சோதி என்கின்ற உயிர், அந்த உயிரின் மேல் இறைவனுடைய பேருயிர் மலராக பதிகின்றது என்பதுதான் இங்கே பொருள். உணர்வின் மேலும், உணர்வு என்பது, உணர்வு என்ற சொல் ஆத்மாவைத்தான் குறிக்கும். வள்ளல் பெருமான் சொல்வார், ஊன் என நின்ற உணர்வு இலேன் எனிலும் உன் திரு கோயில் வந்தடைந்தால் ஏன் என கேளாது இருந்தனை ஐயா. இதற்கு என்ன பொருள் என்றால், இறைவனை பார்த்தவுடன் கண்களின் வழியாக அந்த காட்சி உள்ளே சென்றவுடன் அந்த காட்சி எதுவரை செல்ல வேண்டும்? மூளைக்கு செல்கின்றது. மூளையை கடந்து மனதுக்கு செல்கின்றது. அங்கே நின்று விடுகின்றது. நமக்கெல்லாம் அப்படித்தான் நடக்கின்றது. ஆனால் வள்ளல் பெருமான் சொல்லுகின்றார், அந்த மனதை கடந்து அது ஜீவனுக்கு செல்ல வேண்டும். ஜீவனை கடந்து ஆத்மாவிற்கு செல்ல வேண்டும். அந்த ஆத்மாவில் இருக்கின்ற உணர்வை நெகிழ வைக்க வேண்டும். அந்த உணர்வு நெகிழ்ந்தால் அதனுடைய வெளிப்பாட்டை நாம் எப்படி அறிய முடியும்? உடல் எங்கும் மயிர்கால்கள் தோறும் புல்லரிக்கும், மயிர்கூச்செறியும், கண்களில் நீர் தாரை தாரையாக வரும். வள்ளல் பெருமானுக்கு எப்பொழுதும் இந்த உடல் புல்லரித்தலும் மயிர்கூச்செறிதலும் கண்களில் தாரை தாரையாக வருவதும் எப்பொழுதும் நிரந்தரமான ஒரு காட்சி என்று சொல்வார்கள். ஏன்? இமைப்பொழுதும் அவருடைய நெஞ்சில் இறைவன் நீங்கியதே இல்லை. இறைவனை நினைத்து நினைத்து அழுகை தானாக வருகின்றது. உள்ளம் நெகிழ்ந்தால் அழுகை தானாக வரும். நாம் அழுவதல்ல. பெருமான் சொல்வார், அழுவது பாவம், அழுவது பாவம். இந்திரிய ஒழுக்கங்களிலே சொல்வார், கண்ணால் செய்யப்படுகின்ற பாவம் என்று ஒரு பட்டியலை தருகின்ற பொழுது அழுவது பாவம், எதற்காகவும் அழக்கூடாது என்று வள்ளல் பெருமான் சொல்வார். ஏன் அவ்வாறு சொல்கின்றார் என்றால்,
மனித பிறவியிலேயே இறைவன் கொடுத்த அதி அற்புதமான சொத்து. எத்தனை கோடிகள் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு மாபெரும் சொத்து என்னவென்றால் மனிதனுடைய கண்ணீர் தான். 1000 ரூபாய் நோட்டை கத்திக்கப்பல் செய்து மழை தண்ணீரில் ஒரு குழந்தை விளையாடலாம். சாதாரண உணர்வுள்ள மனிதர்கள் செய்வார்களா? இது 10,000 கோடிக்கும் அதிகமான விலை மதிப்பு கொண்டது கண்ணீர். அந்த கண்ணீர் என்ன செய்யும் தெரியுங்களா? அணுகுண்டுகளால் இறைவனை கொண்டு வர முடியாது, அணு சக்தியால் இறைவனை கட்டி இழுத்து வர முடியாது. ஆனால் கண்ணீரின் சக்தியால் இறைவனுடைய கால்களை, திருப்பாதங்களை கட்டி இழுத்து வர முடியும் என்று கண்டு சொன்ன ஆன்ம விஞ்ஞானிகள் மாணிக்கவாசகரும் வள்ளலார். அழுதால் உன்னை பெறலாமே என்றார் மாணிக்கவாசகர். அழுது அழுது அடி அடைந்த அடியவர் யார்? மாணிக்கவாசகர். அவருடைய வழியில் சென்று இறைவனை காண வேண்டும் என்று அழுது 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 கன்னங்களில் 2 வாய்க்கால்களே இருக்குமாம் வள்ளல் பெருமானுக்கு. அது மட்டுமல்ல, அதனுடைய கடைசி நிலையில் என்ன ஆகின்றது என்றால், இறைவா உன்னை காண வேண்டும் என்று அழுது அழுது இனி அழுவதற்கு, உள்ளே இருந்து சொட்டுவதற்கு ஒரு துளி கண்ணீர் கூட இல்லை என்கின்ற நிலை வருகின்ற பொழுது இறைவன் எங்கிருந்தாலும் வந்தாக வேண்டும். இது இறைவனுக்கே இடப்பட்ட ஆன்ம விதி என்று சொல்வார்கள். அவ்வாறு அழுது 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 மாணிக்கவாசகரும் வள்ளல் பெருமானும் இறைவனை அடைந்தார்கள். ஆக அந்த கண்ணீர் என்பது இறைவனை பார்க்க முடியவில்லையே என்பதற்காக வர வேண்டுமே ஒழிய, பொருளுக்காகவோ புகழுக்காகவோ அற்ப உலகப் பொருட்களுக்காகவோ அந்த கண்ணீரை வீணாக்குவது பாவம் என்று வள்ளல் பெருமான் நமக்கு காட்டியிருக்கின்றார். ஆக இங்கே உணர்வின் மேலும் என்றால் ஊன் என நின்ற உணர்வு ஆத்மாவில் இப்பொழுது உள்ளே ஒடுங்கி இருக்கின்றது. அந்த உணர்வு நம்முடைய ஆத்மா உறக்கத்தில் மொக்காக இருக்கின்றது. அது விழித்து கொண்டு மலராக மொக்கு மலராக விரிய வேண்டும். அவ்வாறு விரிந்தால் என்ன ஆகும்? உள்ளே ஆத்மாவில் இருக்கின்ற உணர்வானது அங்கிருந்து கிளம்பி ஜீவனுக்கு வந்து, ஜீவனிலிருந்து மனதுக்கு வந்து, மனதிலிருந்து புலன்களுக்கு வந்து தோல் மேல் வர வேண்டும், ஊனின் மேல் வர வேண்டும். ஊன் ஆத்ம உணர்வை உணர வேண்டும். யார் ஒருவருக்கு ஆத்ம உணர்வு ஊனில் தெரிகின்றதோ அவர்களே ஞானி. ஊனில் ஆத்ம உணர்வு யாருக்கு தெரிகின்றதோ அவர்களே ஞானி. அதனைத்தான் வள்ளல் பெருமான் இங்கே என்ன குறிப்பிடுகின்றார்? இறைவா உன்னுடைய திருவடியை என்னுடைய ஊன் உணர வேண்டும். நீ பதிக்கின்றாய் உன்னுடைய திருவடிகளை என்னுடைய உணர்வில், என்னுடைய ஊனில் பதிக்கின்றாய். ஆனால் என்னுடைய ஊன் அதை உணரவில்லையே என்று இங்கே கதறுகின்றார். உணர்வின் மேலும் அதை எப்பொழுது கிடைக்கும் என்றால் அடுத்த வார்த்தையிலே சொல்லுகின்றார், தகும் அன்பின் மேலும். தகும் என்றால் ஆன்மாவில் எழுகின்ற அன்பு. தகைமை என்பதற்கு என்ன பொருள்? ஆன்ம ஞானம் என்ற பொருள். யார் ஒருவருக்கு ஆன்மா விழித்து கொள்ளுகின்றதோ அந்த விழித்து கொண்ட ஆன்மாவினுடைய செயல்பாடு தகும் அன்பு. தகும் அன்பு என்றால் என்ன? இதில் தகாத அன்பு ஒன்று என்று இருக்கின்றதா? ஆம், தகாத அன்பு என்று ஒன்று இருக்கின்றது. இறைவன் நமக்கு நன்மைகளை செய்து கொண்டு வருகின்ற பொழுது, அவன் மீது நமக்கு பாசம் வருகின்றது, நட்பு வருகின்றது, நன்றி வருகின்றது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு சிறிய சோதனை ஏற்பட்டால் நாம் என்ன சொல்லுகின்றோம்? இந்த கடவுளுக்கு கண்ணு தெரியல, திட்டுகின்றோமா இல்லையா? இந்த வசவுகளை எல்லாம் இறைவன் பொறுத்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு அடியவர் என்ன செய்கின்றார்? மாணிக்கவாசகரை அழைத்து அவனுக்கு நாமதீட்சை கொடுத்து, மாணிக்கவாசகா என்று அவரை ஞானியாக மாற்றி, தன்னுடைய திருவடிகளையே, யாருக்கும் காட்டாத திருவடிகளையே அவனுடைய சென்னியில் பொருத்தி, அவனுடைய உடலில் புகுந்து, அவனுடைய உயிரில் புகுந்து, அவனேயாக மாறிப்போன இறைவன் அடுத்த கட்டத்தில் எங்கே கொண்டு வந்து நிறுத்துகின்றான்? குதிரைகள் வரும் என்று சொல்லிவிட்டு, ஆனால் வரவில்லை. பாண்டிய மன்னன் என்ன செய்கின்றான்? இவரை கட்டி இழுத்து கொண்டு போய் வைகை நதி கரையிலே சுடு மணலிலே சவுக்கால் அடிக்கின்றான். அப்பொழுது மாணிக்கவாசகர் என்ன சொல்லுகின்றார்? அப்பொழுது இறைவனின் பேரில் அவருக்கு கோபம் வரவில்லை, இறைவனின் பேரில் அவருக்கு துவேஷம் வரவில்லை, வெறுப்பு வரவில்லை. அப்பொழுது என்ன சொல்லுகின்றார்? நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே. இது என்னுடைய வேலை இல்லைப்பா, நீ சொன்ன வேலையை நான் செஞ்சேன். எனக்கு நீ நன்மையை செய்தாலும் சரி, தண்டனை கொடுத்தாலும் சரி, நீயே நாயகன், நானோ எனக்கு நாயகன். எனக்கு தற்சுதந்திரம் என்பது எதுவும் இல்லை. வள்ளல் பெருமான் சொல்வார், என்னுடைய தற்சுதந்திரம் அனைத்தும் போனது, நான் உனக்கே அடிமையானேன், உடல் பொருள் ஆவியை உனக்கே அர்ப்பணித்து கொண்டேன் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். அதேபோல் மாணிக்கவாசகன் என்ன சொல்லுகின்றார்? நானோ இதற்கு நாயகன். நன்றே செய்வாய், நல்லதை செய்,
நன்றே செய்வாய் பிழை செய்வாய், தண்டனையை கொடு, ஆனால் நீ எது கொடுத்தாலும் உன்னுடைய அன்பிலிருந்து என்னுடைய மனம் ஒரு அணு அளவும் விலகாது என்பார். இதுதான் தகும் அன்பு. தகும் என்றால் தகைமை, தகைமை என்றால் ஞானம். ஆன்மாவினுடைய விழிப்பு நிலைக்கு பெயர் ஞானம். யாருடைய ஆன்மா விழித்து கொள்கின்றதோ அந்த அன்பில் மாறுபாடு இருக்கவே இருக்காது. உலகில் என்ன நடந்தாலும் சரி, உடலில் என்ன நோய் ஏற்பட்டாலும், என்ன வலி ஏற்பட்டாலும், மனதில் என்ன துன்பங்கள் ஏற்பட்டாலும், இவற்றை எல்லாம் கடந்து ஆன்ம உணர்விலேயே லயித்திருக்கின்ற ஒரு பக்தனுக்கு இறைவனின் பேரில் எந்த காலத்திலும் அன்பு குறையவே குறையாது. ஆக வள்ளல் பெருமான் இந்த பாடலிலே கடைசியாக என்ன சொல்லுகின்றார் என்றால், தகும் அன்பின் மேலும் வளர்தாள் மெய்த்தேவே. இந்த சொற்றொடர் மிக அற்புதமான ஒரு சொற்றொடர். வளர் தாள் மெய் தேவே. இறைவன் தேவே என்கின்றார், தெய்வமே என்கின்றார், அதில் மெய் தெய்வமே என்கின்றார். கற்பனையில் வந்த கடவுள் அல்ல, கலையுரைத்த கற்பனையே நிலையென கொண்டாடும் கண்மூடி வழக்கமெல்லாம் மண்மூடி போக என்று வள்ளல் பெருமான் சொல்வதைப் போல், யாருடைய மனதில் இருக்கின்ற கற்பனை என்கின்ற கலையிலிருந்து தோன்றிய தெய்வமல்ல, எந்த தெய்வம் 10,000 கோடி அண்டங்களை ஆதியில் படைத்ததோ இன்று வரை காப்பாற்றி வருகின்றதோ அந்த பேராற்றல் உள்ள பெருந்தெய்வம், அதுவே மெய் தெய்வம். அது உண்மை, அது பொய்யல்ல, கலையல்ல, கலையுரைத்த கற்பனை அல்ல. அடுத்தது வளர்தாள். இறைவனுடைய தாள் எப்படி இருக்கின்றது? வளர்கின்ற தாள். அது எப்பொழுதுமே வளர்விரை தான், தேய்விரையே இறைவனுடைய தாள்களுக்கு கிடையாது. ஆக இந்த பாடலிலே இறைவனுடைய திருப்பாதங்கள் எங்கெல்லாம் பதிகின்றன என்று ஒரு ஞான யோக சாதகருக்கு வழிகாட்டுகின்றார் வள்ளல் பெருமான். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த பாடல் திருவடி புகழ்ச்சி. அருட்பாவிலே திருவடி புகழ்ச்சி என்று ஒரு நீண்ட பாடல் இருக்கும். பதம் 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 என்று நூற்றுக்கணக்கான முறை பாடுவார். அந்த பாடலை படித்து மனப்பாடம் செய்து அதில் இருக்கின்ற அனுபவங்களை ஒருவர் பெற்றாலே இறைவனுடைய திருவடிகளை பற்றி கொண்டு விடலாம். அப்படிப்பட்ட திருவடி புகழ்ச்சியை இங்கே வள்ளல் பெருமான் குறிப்பாக 8 வரிகளில் சுருக்கமாக இங்கே நமக்கு சுருக்கி தருகின்றார். 3 தேவர்களும் இறைவனுடைய உருவங்களே. பல்வேறு முகங்கள் கொண்டு, வேறு உருவங்கள் கொண்டு நமக்கு பிரம்மனாகவும் விஷ்ணுவாகவும் ருத்திரனாகவும் காட்சியளித்தாலும் அம்மூவர் உடலில் இருந்தும் இயங்குவது யார்? அந்த பரம்பொருள்தான். இதனை ஞானசம்பந்தர் எப்படி சொல்லுகின்றார்? படைத்து அழித்து அழிப்ப மும்மூர்த்திகள் ஆயினை நீ என்று தேவாரத்திலே திருஞான சம்பந்தர் சொல்வது இங்கே நினைவு கூறத்தக்கதாகும். நிறை என்கின்ற ஒரு சொல்லை, அற்புதமான ஞான சொல்லை பெய்து இந்த பாடலை வள்ளல் பெருமான் எழுதுகின்றார். ஏற்கனவே கண்டோம், நிறை அணிந்த சிவகாமி நேய நிறை ஒளியே என்று பறையையும் பரத்தையும் இறைவனையும் வள்ளல் பெருமான் எப்படி குறிப்பிடுகின்றார் என்று நாம் கண்டோம். இங்கே நிறை என்பது பூரணமான முழுமையான உணர்வு, குறைவுபடாத உணர்வு என்ற பொருளை தரும். இந்த நிறை என்கின்ற உணர்வு யாருக்கு வருகின்றதோ அவர்களே ஆத்ம ஞானிகளாகின்றார்கள். அது மட்டுமல்ல, இந்த நிறை என்கின்ற உணர்வு யாருக்கு இல்லையோ, எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், இந்த குறை இருக்கின்றது, அந்த குறை இருக்கின்றது, அது நிரப்பப்பட வேண்டும் என்று யாருடைய உள்ளம் கருதுகின்றதோ அந்த குறையுடைய மனதிற்கு இறைவன் அகப்பட மாட்டான். சித்தர்களுடைய ரசவாத கலையிலே இந்த உணர்வை பற்றி முக்கியமாக சொல்வார்கள். வள்ளல் பெருமான் சொல்வார், நீ 1000 மூலிகைகளை தெரிந்து கொண்டாலும் செம்பில் இருக்கின்ற களிம்பை நீக்க முடியாது. அதற்கு என்ன தேவை? கடைசியாக ஒரு பொருள் தேவை. அந்த பொருள்தான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இச்சை இல்லாதவன் இட்ட மலம் பட்ட இடம் பொன்னாகும் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். ஆக குறை என்கின்ற ஒரு ஆசைதான் குறை. எங்கே குறை இருக்கின்றதோ அங்கே ஆசை எழுகின்றது. ஆக யாருடைய மனதில் குறை இருக்கின்றதோ, யாருடைய மனதில் நிறைவு என்கின்ற ஆனந்தம் இல்லையோ அவர்களால் சித்தர்களாக முடியாது, அவர்களால் முத்தர்களாக முடியாது, அவர்களால் பக்தியை முழுமையாக அனுபவிக்க முடியாது. போதும் என்கின்ற மனம், அதற்கு பெயர்தான் நிறை. யாருக்கு அந்த நிறைவான உணர்வு இருக்கின்றதோ அவர்களை தேடி சித்தர்கள் வந்து இந்த ரகசியங்களை சொல்லிக் கொடுத்து விட்டு போவார்கள் என்று சொல்வார்கள். பரிசோதனை சாலையிலே செம்பு இருக்கும், களிம்பை நீக்குகின்ற அந்த மூலிகைகள் இருக்கும், எல்லாம் நடக்கும். சித்தர்கள் நூல்களில் சொல்லப்பட்டு இருப்பதை போன்ற எல்லா கருவிகளும் எல்லா பொருள்களும் எல்லாம் சரியாக இருக்கும். ஆனால் வித்தை நடக்காது.
ஏன் நடக்கவில்லை? கடைசியாக ஒரு பொருள் அந்த மாற்றத்திற்கு தேவைப்படுகின்றது. அந்த மாற்றம் என்ன? அந்த பொருள் என்ன? உன்னுடைய அறிவு தான். இந்த நிறை என்கின்ற, எனக்கு எதுவும் தேவையில்லை, இருப்பதே போதும் என்கின்ற உள்ள நிறைவு தான். இந்த உள்ளத்திலே நிறைவு என்கின்ற ஒரு உணர்வு இல்லாதவரை அங்கே ஆசை தோன்றும். ஆசை தோன்றுகின்ற வரை அந்த பரிசோதனை முழுமையடையாது என்று சித்தர்கள் சொல்வார்கள். ஆக ஒவ்வொரு சொல்லையும் இந்த பாடலிலே வள்ளல் பெருமான் பயன்படுத்தி இருக்கின்ற ஒவ்வொரு சொல்லில் இருக்கின்ற ஒவ்வொரு அட்சரமும் லட்சம் பெறும். இப்படியே இந்த பாடலுக்கு மணிக்கணக்காக நாம் விளக்கங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதற்கு இப்பொழுது நமக்கு நேரமில்லை. கருத்து என்ன என்று மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய தாள் எங்கெல்லாம் பதிகின்றது, ஏன் பதிகின்றது? பெருந்தவம் செய்கின்றவர்கள், பக்தர்கள், 3 தெய்வங்கள், அந்த யோகிகளினுடைய உடம்புகளில் எல்லா உறுப்புகளும் இறைவனையே நினைத்து கொண்டிருப்பதால் அங்கெல்லாம் சென்று பதிகின்றது. திருநாவுக்கரசர் சொல்லுகின்றார் அல்லவா, தலையே நீ இறைவனுடைய தாள்களில் பணிவதற்காக நீ படைக்கப்பட்டிருக்கின்றாய். நாக்கே நீ இறைவனுடைய புகழை ஏத்துவதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றாய். கண்களே நீ இறைவனுடைய திருவுருவத்தை காண்பதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றாய். காதுகளே நீ இறைவனுடைய திருப்பெயரை கேட்பதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றாய். கால்களே இறைவனுடைய வீட்டிற்கு செல்வதற்காக நீங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் என்று எல்லா இந்திரியங்களையும் கரணங்களையும் இறைவனுக்கே அர்ப்பணம் செய்கின்றார் அல்லவா. ஒவ்வொரு அடியவரும் அப்படித்தான் செய்கின்றார். ஆக அந்த எல்லா இடங்களிலும் இறைவனுடைய திருப்பாதங்கள் பதிந்திருக்கின்றது என்பதை ஒரு யோக நெறியாக, அந்த யோக சாதனையில் செல்பவர்களுக்காக வள்ளல் பெருமான் தன்னுடைய யோக அனுபவத்தை இந்த அழகான பாடலில் நமக்கு சொல்லித் தருகின்றார்.